அஸ்ஸலாமு முனா. वालेकुम सलाम सर। ஓகே, லாஸ்டா நாங்க என்ன படிச்சோம்? சார் இந்த இந்த ஃபர்ஸ்ட் பாட்டிலேயே கேள்வி எல்லாம் செஞ்சோம் சார். அதில் கடைசியில் செஞ்சது வந்து பாடலில் வெளிப்படும் தலைவியின் பிரிவு துயரினை எடுத்து காட்டுக. ம். ஓகே. வெளிப்படும் தலைவியின் பிரிவு துயினை எடுத்துக்காட்டு. ஓகே. அப்ப அடுத்த கேள்வி பாருங்க. பாடலில் கையாளப்பட்டுள்ள முதல் கரு உரிகளை எடுத்துக்காட்டுக. முதல்னு சொன்னா நிலத்து முல்லை, அதாவது ஒழுக்கம். கருகண்டா முல்லையின் அந்த நிலத்திலே காணப்படுகின்ற ஆஹ் பொருட்கள். சரியா? உரியன்னு சொன்னா அதுல சொல்லப்படு இந்த முதலன்னு சொன்னா நிலம். கருன்னு சொன்னா அந்த நிலத்திலே இருக்கின்ற பொருட்கள். உரியண்டா அதனுடைய அதிலே இருக்கின்ற ஆஹ் சொல்ல முற்படுகின்ற செய்தி. ஓகேயா? பாருங்க, முதல் நிலத்தின் முல்லை நிலமும் கார்காலமும் கூறப்பட்டிருக்கிறது. முல்லை கொடியின் முகையும் அது பூத்திருக்கும் நிலையும் கார்கால மழையும் எனும் இயற்கை பொருட்கள் இதிலே உள்ளன. குறியாக தலைவன் வருகைக்காக தலைவி காத்திருக்கும் இருத்தல் ஒழுக்கம் இங்கே கையாளப்பட்டிருக்கிறது. ஆகவே முதல் கரு உரி என்று கேட்டா நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தால் முன்னா அதை எழுதி கொள்ளுங்க. ஓகே, விளையாச்சுதான் முன்னா. விளங்கிச்சு சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓமா, இது எழுதவா சார்? எழுதி கொள்ளுங்க. ஆ.
முன்னா எழுதி முடிஞ்சேன்னு சொல்லுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. ரெண்டாவது கேள்வி தொகுதி. இந்த வினா தொகுதி 2, பாடலின் பேசு பொருள் அதாவது துறை யாதென குறிப்பிடுக. பொருளீட்டச் சென்ற முல்லை நில தலைவன் குறித்த பருவத்தில் வராமை கண்டு வருந்தி அழிந்த தலைமகள் தோழிக்கு சொல்லியது. இதுதான் துறை. நாங்க ஏற்கனவே ஆஹ் பார்த்தோம் இது என்னன்னு சொல்லி. சரியா? அப்ப துறை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பாடல் எந்த விடயத்தை குறிப்பிடுகிறது என்பதுதான் துறை. ஓகேயா? ஓகே சார். ரைட். அதை துறை எழுதி, இரண்டாவது வினா தொகுதி எழுதி கொள்ளணும். துறை. ஓகே. ஓகே சார். சார் ரெண்டாவது கேள்வியும் எழுதவா? இல்ல, ஃபர்ஸ்ட் மட்டும் எழுதுங்க, அதுக்கப்புறம் மற்ற எழுதுவோம். ஓகே சார். ரைட். அப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறோம் கையாளப்பட்டுள்ள ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணின்னா முதலாவது நாங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெண்ணினுடைய அந்த மலர்களை, அதாவது முல்லை மலர்களை பெண்ணினுடைய பற்களாக கூறிய அந்த புலவர் ஆஹ் கார்காலக கார்காலத்தை பெண்ணாக உருவகிக்காம விட்டுட்டாரு. அப்ப ஒரு உருவகத்தை சொல்லிட்டு அதனுடைய தொடர்புடைய மற்ற உருவகத்தை சொல்லாம விட்டுறத நாங்க ஏகதேச உருவக அணின்னு சொல்லுவோம். பாருங்க, ஒரு சொல்லில் புலவர் ஒரு பொருளை உருவகம் செய்துவிட்டு அதனோடு தொடர்புடைய மற்ற பொருளை அதற்கேற்ற உருவகம் செய்யாமல் விட்டால் இதுவே ஏகதேச உருவக அணி எனப்படும். இப்பாடலில் முல்லை முல்லை தொகுமுகை இலங் இலங்கை
ஈராக நகுமே தோழி நறுந்தன்காரே என்பதில் முல்லைப்பூக்களின் மொட்டுக்களை பெண்ணின் பற்களாக உருவகம் செய்த புலவர் கார்காலத்தை ஒரு பெண்ணாக உருவகம் செய்யாம விட்டார். இதுதான் ஏகதேச உருவக அணி என்று சொல்லப்படுகிறது. விளைஞ்சுதா ஹவா? சாரி, முனா. விளங்கிட்டு சார். ரைட், அதை எழுதி கொள்ளுங்க. ஓகே.
எழுதி முடிஞ்சதை சொல்லுங்க. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், கார்காலம் பற்றி குறிப்பிடப்படும் செய்திகள். கார்காலம் என்பது தாவரங்கள் துளிர்த்து செழித்து பூக்கின்ற இதமான காலம். இப்பாடலில் மழையும் முல்லை கொடியின் முகையும், அதாவது அரும்புகள் இக்காலத்தில் நினைவு நினைவுறுகின்றன. முல்லை மலர் நறுமணம் மிக்கது, மழை குளிர்மை மிக்கது. இவ்விரண்டும் கார்காலத்துக்கு உரியவை. அவை தலைவனை விட தலைவியை இன்ப நுகர்ச்சியின் பால் ஈர்க்கின்றன. இவ்வாறு கார்காலத்தின் நிலை எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. சரியா? இதை எழுதி கொள்ளுங்க.
ஓகே முனா, மூணாவது வினா தொகுதி பாருங்க. பாடலில் வெளிப்படும் நிலையாமை கருத்துக்களை எடுத்துக்காட்டுங்க. இதுல நிலையாமை கருத்துன்னா ஒன்று வந்து இளமை காலம் நிலையில்லாதது. அவரு இந்த இளமை காலத்தை பாராமல் போயிருக்கிறார்னு சொன்னது ஒரு நிலையாமை கருத்து. அடுத்து பாத்தீங்கன்னா இளமை கழித்தால் திரும்பவும் பெற முடியாது. அப்ப இளமை காலம் நிலையில்லாதது, இளமை கழிந்தால் திரும்பியும் வராதது இந்த சொன்னது ரெண்டும் ஆஹ் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து நிலையாமை கருத்துக்கள். எழுதி கொள்ளுங்க அதை. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், பாடலில் புலப்படும் சங்ககால இலக்கிய பண்புகளை எடுத்து காட்டுங்க. இப்ப இதுல இருக்கின்ற சங்ககால இலக்கிய பண்புகள் என்னன்னா, முதலாவது வந்து அகத்திணையில் காதல் இருத்தல் ஒழுக்கம் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அகத்திணை ஒழுக்கமாக இருக்கிறது, அதுல இருத்தல் ஒழுக்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றது முதல் கரு உரி எனும் மூன்று அம்சங்களும் இங்கு இருக்கு. அது முதல் என்ன, கரு என்ன, உரி என்னன்னு நீங்க விளக்கமா சொல்லணும். இத நீங்க அந்த விடைகள் அந்த பந்தி அமைப்புல தான் எழுதணும். விளக்கத்துக்காக தான் இங்க பாயிண்ட்ஸ் ரூம்ல தந்திருக்கு. ஒரு பாடலில் ஒரு ஒழுக்கம் இங்க கையாளப்பட்டிருக்கு. முல்லை நிலத்தினுடைய இருத்தல் ஒழுக்கம் கையாளப்பட்டிருக்குங்கிறது சொல்லணும். அடுத்தது வடமொழி கலப்பில்லாத சிறிதளவும் வடமொழி சொற்கள் இங்க கையாளப்பட இல்லை. இதுவும் சங்ககால இலக்கிய பண்புகள்ல ஒன்று. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நாடக பாங்குல இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் அகத்திணை இலக்கிய பண்புகள்ல மற்றும் உண்டு. அடுத்தது தொகை சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தொகுமுகை அதாவது வினை தொகை இங்கு கையாளப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வளவு சங்ககால இலக்கிய பண்புகள் இதில் காணப்படுகின்றன என்றதை எழுதிக் கொள்ளுங்க. நீங்க எழுதுகிற பொழுது பந்தி அமைப்புல தான் எல்லா விடைகளையும் எழுதிக் கொள்ளணும். சரியா? ஓகேயா ஹத்திஜா, முனா? ரைட். ஓகே சார். இந்த கேள்வி செய்யுங்க.
சிஜா ஜெயினப் ஓகேயா? ஓ சார். ரைட். அடுத்தது பாருங்க. இப்பாடலில் புலவன் கையாண்டுள்ள தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணின்னா உங்களுக்கு தெரியுமா? இயற்கையான ஒரு நிகழ்வில் கவிஞன் தனது குறிப்பை ஏற்றி கூறுதல் தற்குறிப்பேற்றம். இங்க வந்து முல்லை மலர்கள் அரும்பி காணப்படுவதுன்றது ஒரு இயற்கையான விஷயம். அத தலைவி எப்படி சொல்றாருன்னா, முல்லை மலர்கள் தனது பற்களை கொண்டு சிரிக்கிறது, அதாவது நகைக்கிறது, தன்னை ஏளனம் செய்கிறது என்று சொல்லி இருப்பது தற்குறிப்பேற்ற அணி. விளங்கிச்சதா பிள்ளை? ஓகேயா? ஓகே சார். ரைட். அதை எழுதிக் கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளை. ஆஹ் வணக்கம் சார். 5 கேள்வி போட்டிருக்கிறேன், சரிங்களா? ஃபர்ஸ்டா ஓகே சார். ஐந்து கேள்வி செய்து முடிச்சாக்கள் கையை வைத்துங்க.
ஓகே, 5 கேள்வி முடிச்சாக்கள் கை வைத்துங்க. உங்களுக்கு 5 கேள்விக்கான நேரம் சரி. முதலாவது வினா பாருங்க பிள்ளைகள். இது இந்த பேப்பர் வந்து கலம்பு ராயல் காலேஜில் ஓகேயா, 2022 ஆண்டு பேப்பர். ரைட். அற்றை திங்கள் வெண்ணிலவில் இங்கு திங்கள் என்பது என்ன பிள்ளைகள்? மாதம். திங்கள் என்றால் என்ன? மாதம். மாதம். அப்ப சந்திரன் என்று வராதா திங்கள் இந்த என்றால்? இடத்துல மாதம் தான் வரும். ஓகேயா, சரியா? ஓகே பிள்ளைகள், சின்ன ஒரு டெக்னிக்கல் எரர் உண்டாயிடுச்சு. கவனிங்க. அப்ப இந்த இடத்துல நான் பேசுறது கிளியர் தானேனா? பேசுறது ஓ கிளியரா? சார். ரைட். இந்த இடத்துல வந்து ஆஹ், இந்த திங்கள் என்றதுக்கு மாதம் என்ற பொருள் தான் வரும். ஆகவே திங்கள் என்றால் மாதம் என்றத கருத்துல கொள்ளுங்க. ஓகேயா, ரைட். அடுத்தது பாருங்களேன், இரண்டாவது வெண்ணிகை வெள்ளினம். ஆஹ் மரம் திருப்பி ஸ்கிரீன் போயிட்டா பிள்ளைகள்? ஓ சார். ஓ சார். ஓ சார். ஓகே பிள்ளைகள், பாருங்க. கிளியர் தானே? ஓகே தானே? வெண்ணிற மேகங்கள் நிலவை மூடி மூடி ஆலிங்கனம் செய்தன. இது எந்த யூனிட்ல வருகிற வசனம் பிள்ளைகள்? மூத்தம்மால. மூத்தம்மா. மூத்தமால. ரைட். நிலவை மூடி மூடி ஆலிங்கனம் செய்தன. திருப்பி ஸ்கிரீன் போயிட்டா பிள்ளைகள்? இல்ல சார். இருக்குதா? ஓ சார். ரைட். ஓகே, இது மூத்தமால வாரது. இங்க ஆலிங்கனம் செய்தல் என்பதன் பொருள் என்ன பிள்ளைகள்? தழுவுதல்.
தழுவிக்கொள்ளுதல் என்ன ஆலிங்கனம் செய்தல் தழுவிக்கொள்ளுதல். அப்ப அந்த நிலவை எது ஆலிங்கனம் செய்தது? மேகங்கள். மேகங்கள் என்ன மேகங்கள் மூடி மூடி ஆலிங்கனம் செய்தது. ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளையர், நரகம் புகினும் எல்லேன். இது எதுல வாரது சொல்லுங்க, யார் இப்படி சொல்றாரு? நான் நரகத்துக்கு போனாலும் நரகத்துக்கு போக மாட்டேன் என்று சொன்னது யாரு? இலக்கியம் சமநோக்கு எம்எல்ஏயும் ஓ, மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் சொல்றாரு என்ன, நரகம் புகினும் எல்லேன் என்பதன் எதிர்ச்சொல். இங்க நரகம் என்பதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்கு. என்ன? சுவர்க்கம். சுவர்க்கம். ஓகே, சுவர்க்கம். அடுத்து பாருங்க, எத்துணை ஆயினும் இரவாது தான் ஈதல். இங்கு ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன பிள்ளை? ஏற்றல். ஏற்றல். எத்துணை ஆணும் இரவாது தான் ஈதல். இது எந்த இலக்கியத்துல வருகிற பாடல்? இனியவை நாற்பது. இனியவை நாற்பது. 40. என்ன? இனியவை 40. என்னென்ன அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் சொல்லுங்க. அறிவில் சிறந்தவர்களுடன் சேர்ந்திருப்பது நல்லது. ம். கற்றார் முன் கற்ற கல்வியை முன் எடுத்துரைப்பது கல்வி மிகவும் உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே, எத்துணையானும் இரவாது தானீதல் என்று வருது. என்ன? அதாவது கல்வி கற்றல் இனிது. அடுத்தது இரண்டாவது என்ன, கற்றவர்களோடு சேர்ந்திருத்தல் இனிது என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, ஆகவே ஈதல் என்பதனுடைய எதிர்ச்சொல் ஏற்றல். ஓகேயா? சரியா? ஓகே சார். ரைட். அடுத்து பாருங்க, உப்பு வண்டியை ஓட்டுபவர்கள் யார் பிள்ளைகள்? உமனர்கள். உமணர்கள். அந்த வசனம் எப்படி வருது? ஈத்திலை குப்பை மேட்டிலிருந்து எதுல உப்பு வர வண்டி ஈத்திலை குப்பை அற்றை மேட்டிலிருந்து திங்கள். உமணர்கள் ஓட்டுகின்ற உப்பு வண்டிகளை எண்ணுறாங்க. யார் அப்படி எண்ணினவங்க? அப்படி பெண்கள். எண்ணினவங்க யாரு பிள்ளைகள்? பெண்கள். ஆ? பெண்கள். பெண்களா? அங்கவையும் சங்கவையுமா? உப்பு வண்டி என்றது பெண்கள் தானே. எப்படி பெண்கள்? எப்படி வருது அது? இப்ப அதுல முன் வசனம் வருது எப்படி என்ன பிள்ளைகள்? அன்று ஒரு 1 மினிட் தாங்க பிள்ளைகள. ரைட், ஓகே பிள்ளைகள். அதுல எப்படி வருதுன்னா, ஆஹ் அந்த ஈத்திலை குப்பை மேட்டிலிருந்து உமணர்கள் ஓட்டுகின்ற உப்பு வண்டிகளை எண்ணுறாங்கன்னு சொன்னது வந்து பாரி மகளிரத்தான் சொன்னது. சரியா? ஓகேயா? Excuse me, sir. ஓ, ஆனா முற்றுகை நடந்த போது இந்த பெண்கள் மலைமுகட்டிலிருந்து பகைவர்களுடைய குதிரைகளை ஓ, விளையாட்டாக எண்ணிக்கொண்டிருப்பார் யார் வருது. அந்த பெண்கள் யாரு? அந்த நாட்டு பெண். இல்ல, பாரி மகளிர் தான் அது. ஓ, ஜூனா என்ன பேசுனீங்கம்மா? சார் ரெண்டாவது ஆன்சர் என்ன? ரெண்டாவதுக்கா, ஆலிங்கனமண்டா தழுவி கொள்ளுதல், அணைத்து கொள்ளுதல். சரியா? ஓகே சார். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, இப்ப 6வது கேள்வி 5வது கேள்வி வரைக்கும் பார்த்துருந்து தானே? ரைட். இப்ப 6ல இருந்து 10 வரைக்கும் செய்யுங்க பிள்ளைங்க, அவசரமா செய்யுங்க.
Sir, excuse me. சொல்லுங்க. ஸ்கிரீன் Screen போயிட்டா? விளங்கியது. கொஞ்சம் 1 மினிட் இருங்க. ரைட், இப்போ ஓகேயா? ஸ்கிரீன் ஓகேயா? ஓகே சார். sir. சார் 8வது கேள்விக்கும் காட்டுவீங்களா? ரைட், 10 வரைக்கும் முடிச்சாக்கள் கை வைத்துங்க பிள்ளைகள். 10 வரைக்கும் எழுதினாக்கள். ரைட், ஓகே. கூட்டத்தை குறிக்கும் மரபு பெயர்களுள் பொருத்தமற்றது. அறிஞர் அவை, குண்டர் கும்பல், உயிர் கூட்டம், பல்வரிசை. உயிர் என்ன
அறிஞர் அவை சரியா? ஓ சார். குண்டர் கும்பலும் சரியா? ஓ சார். அப்ப உயிர் என்ன வரும்? உயிர் என்ன வரும்? தொகுதியா, திரளா, கூட்டம் இல்லாட்டி பல்வரிசையும் சரி. என்ன வரணும் பிள்ளைகள்? தொகுதி. தொகுதி என்ன? ரைட். அடுத்தது பாருங்க. தன்னலத்திற்காக பிறர் சொத்தினை அல்லது உழைப்பினை பயன்படுத்த என்ன பிள்ளைகள்? சர்வாதிகாரம், சுயநலம், சுரண்டல், ஏகபோகம். எது வரும்? சுரண்டல். சுரண்டல். அப்ப ஏகபோகம் என்ன பிள்ளைகள்? அதாவது அவர் தந்தையுடைய சொத்தை ஏகபோகமாக அனுபவித்தார் என்று அவர் மட்டும் அனுபவிக்கிறது, அப்படித்தானே? அல்லது அவர் ஒரே பிள்ளை என்பதால் ஏகபோக உரிமையாளர் அவரே தான் என்று சொல்றது என்ன, அப்படித்தானே? ஓகேயா? ஓகே சார். ரைட். அடுத்து பாருங்க. கொரோனா தொற்று காரணமாக தற்பொழுது உலகெங்கிலும் ஒன்லைன் வகுப்புகள் அதிகம் நடைபெறுகின்றன. இங்கு ஒன்லைன் என்பதற்கு நிகரான கலை சொல் என்ன? தமிழ் சொல் நிகழ்நிலை. என்ன? நிகழ்நிலை. ரைட். அடுத்தது பாருங்க. நெடுநீர் குட்டத்து துடுமன பாய்ந்து. இந்த துடுமென என்றது ஒரு ஒலி குறிப்பு சொல். இந்த துடுமென என்ற சொல் உணர்த்துகின்ற பொருள் என்ன? ஒளி. ஒலி. ஒளியா? துடுமன பாய்ந்து ஒளி என்ன? ரைட். துடுமென்ற ஒளி வருமாறு பாய்ந்து. வீணாகி போதலை குறிப்பதற்கு பொருத்தமான உவமை தொடர். காட்டில் எறித்த நிலா போல, விழலுக்கு இறைத்த நீர் போல. பொருத்தமற்றது. ஓகேயா? நீகாமன் இல்லாத மரக்கலம் போல, அங்கணத்துள் உக்க அமிழ்தம் போல. எதுக்குள்ளே வரும்? மீகாமல் இல்லா மரக்கலம் போல். மீகாமன் இல்லாத மரக்கலம் என்றது தலைவன் இல்லாத என்ன ஒரு பிரிவினருக்கு அல்லது பகுதியினருக்கு தான் மீகாமல் இல்லாத, வழிகாட்டல் இல்லாத பகுதியினருக்கு தான் அப்படி சொல்லுவோம். ஆகவே மற்றது மூன்றுமே எதை குறிக்குது? எங்களுக்கு மற்றது மூன்றுமே எதை குறிக்குது பிள்ளை? வீணாகி போதல குறிக்குது. ரைட். 14 வரைக்கும் செய்யுங்க பிள்ளை. 14 வரைக்கும். ரைட். இன்றைக்கு தான் கிளாஸ் ஜாயின் பண்ணினார்கள் கொஞ்சம். அங்கணத்துள் உக்க அமிர்தம் போலன்னா என்ன? அமிர்தம்ண்டா என்ன? தேன். அதாவது அங்கனம்ண்டா ஒரு இதுக்குள்ள மறைச்சு வச்ச தேன் போட்டு, அதால பிரயோசனம் இல்லையே. சரியா? சரி சார். ஓகே. இன்றைக்கு தான் கிளாஸ் ஜாயின் பண்ணினாக்கள் எனக்கு கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அமானி, மற்றது யாரு? அஸ்ரா. ஓகே. வேற? நஷ்ஃபா. ஓகே. ஹிஸ்மியா. உங்களோட பேர் என்னம்மா? ஹிஸ்மியா. ஓகே. ஃபர்ஸ்டா நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பியிருந்தீங்களா? மத்த 3 பேரும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்டாட டீட்டெயில்ஸ் அனுப்பியிருந்தீங்களா மகன்? இல்ல சார். கொஞ்சம் அனுப்பி வைங்க. சரியா? என்னென்ன அனுப்பணும் சார்? அவங்களோட கிளாஸும் ஸ்கூலும் அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்களேன். ஓகே. நுஹா, நுஹா சொல்லுங்க. எத்தனையாவதுக்கு? 7, 8, 9. 7, 8, 9க்கா? 7க்கு சுரண்டல், 8க்கு நிகழ்நிலை, 9க்கு ஒளி. சரியா நுஹா? ஓகே சார். நுஹாவும் ஃபர்ஸ்டாவும் ஒரே ஸ்கூலா? இல்ல சார். நீங்க அல்லிருப்பான் தானே நுஹாவும்? இல்ல. அப்ப தோரையா. நீங்க தோரையா? அத்தாரி. அத்தாரிக். ஓகே. தாரிக்கண்டா அத்தீராட ஸ்கூல் அப்படியா? ஓ சார். ம்.
ரைட் 14 வரைக்கும் முடிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? ஓகேயா? ரைட் பாருங்க பிள்ளைகள். பின்வருவனவற்றுள் பொருளால் வேறுபட்ட இணைமொழி. எனக்கு சொல்லுங்க உன் இணைமொழி எத்தனை வகையில வரும்னு சொல்லி. 3 வகை. 3 வகை. 3 வகையும் ஒருக்க சொல்லுங்க. ஒத்த பொருள், எதிர்பொருள், ஓசை நயம். ஒத்த பொருள், எதிர்பொருள், ஓசை நயம். என்ன அப்ப பற்றி படர்ந்து இது என்ன? பற்றுதலும் படர்தலும். இது என்ன வகையான இணைமொழி? ரைட். அடுத்ததுக்கு போவோமே. எலும்பும் தோலும், வாடி வதங்கி, காய்ந்து கருகி. அப்ப பின்வருவற்றுள் பொருளால் வேறுபட்ட இணைமொழி எதுன்னு சொல்லுங்க. பற்றி படர்ந்து. பற்றி படர்ந்து. என்ன பற்றி படர்ந்து. அப்ப எலும்பும் தோலும் என்ன பிள்ளை? ஒத்த பொருள். ஒத்த பொருளா எலும்பும் தோலும் என்றது? ஓசை நயம். என்ன ஓசை நயம். ஓசை நயம். ஓசை. இதுல பற்றி படர்ந்து என்றதை விடையாக எடுக்கலாம். ஆனா இத பார்க்க லேசா நாங்க சொல்றேன்டா ஆதி அந்தம், அள்ளும் பகலும், மேடு பள்ளம், அதெல்லாம் மிக பொருத்தமானதாக இருக்கும். அப்படித்தானே பிள்ளை? ஓசை. ஓகேயா? அப்ப காய்ந்து கருகி, வாடி வதங்கி எல்லாம் என்ன? ஒத்த பொருள். ஒத்த பொருள் தருகின்ற இணைமொழி. ஓகேயா? விளங்குதா அம்மா? ஓகேம்மா? ரைட். மரம், உலோகம், பாம்பு எனும் பல பொருள் தரும் ஒரு சொல் என்ன? நாகம். நாகம். ஓகே. நாக மரம் இருக்கிறது, பாம்புக்கு நாங்க நாகம் என்று சொல்லுவோம். ஏன்னா நாகம் என்று ஒரு உலோகம் இருக்கிறது. அப்படித்தானே பிள்ளை? ஓசை. ரைட். கோழி மிதித்து குஞ்சு சாகாது எனும் பழமொழியின் கருத்து என்ன? அன்பு கண்டனம் அளிக்காது. கண்டனம் அளிக்காது. அன்பு கண்டனம் அளிக்காது. அப்ப பழக்கத்தின் புளிப்பு வராது, திட்ட தெளிவு வராது, உயர்ச்சியின் மிஞ்சிய தளர்ச்சி வராது. ஓகே. அன்பு கண்டனம் அளிக்காது. ரைட். நாம் வறுமையிலும் செம்மையாக வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் பழமொழி என்ன பிள்ளை? கந்தையானாலும் கசக்கி கட்டு. நாங்க இப்படி ஒரு பாடல்ல பார்த்தோமா? நாங்க பாடல் ஒன்று பார்த்தோமா? என்ன பாடல் சொல்லுங்க. முதுமொழி வெண்பா. எப்படி வருது அதுல? சொல்லுங்க. அந்த பாடல முதுமொழி வெண்பா சொல்லுங்க. ஆமு சருகுதீன் புலவரோட பாடல் என்ன? எப்படி ஸ்டார்ட் வருது? இப்பதான் உண்ணும் அறுசுவை போல் தப்பிய கந்தை பீதாம்பரம் போல் வருது. ஓகே. அப்ப கந்தையானாலும் கசக்கி கட்டு, நாம் வறுமையிலும் செமையாக வாழ வேண்டும். ரைட். ஓகே. இப்ப 15ல இருந்து செய்யுங்க பிள்ளை.
20 வரைக்கும் செய்யுங்க பிள்ளைகள்.
ரைட் ஓகே பிள்ளைகள் நாங்க 16வது வினா பார்ப்போம். உங்களுக்கு அந்த டைம் போதும்னு நினைக்கிறேன். 16வது வினா பாருங்க. ஒரே சமயத்தில் 16 விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன் யார்? சோடசவதானி. ரைட் அப்ப அட்டாவதானி என்று சொன்னா ஒரே சமயத்தில் 8 விடயங்களை அவதானிக்கும். 8 விடயங்கள். தசாவதானி என்றா 10 விடயங்கள். 10 விடயங்கள். சதாவதானி என்றா 100 விடயங்கள். 100 விடயங்கள். ஓகே அப்ப Excuse me, sir. ஓமா நாங்க 15வது கேள்வியை பார்க்கல. பார்க்கலையா? ரைட் பாத்துருவோமே. ஆத்திரத்தோடு நண்பர் அவுக்கனை எழுப்பி 2ல் 1 பார்ப்பது என்று பாய்ந்து வந்தார். இங்கு அவுக்கன் எனும் சொல் உணர்த்தும் பொருள் என்ன பிள்ளையர்? கோபமா, பயமா, ஆச்சரியமா, விரைவா? விரைவு. விரைவு. விரைவாக எழுப்பி வந்தாராம். ஓகேயா? சரியா? அடுத்தது பாருங்க. ஒரே சமயத்தில் 16 விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன் அதான் பார்த்தோம். சோடசவதானி என்ன? ஓகே அடுத்தது பாருங்க பிள்ளையர். பசியுண்டாதல் எனும் பொருள் தரும் மரபு தொடர் என்ன? வயிறு கடித்தலா, வயிறு வாய்த்தலா, அல்லது வயிறு கழுவுதலா, வயிறு குளிர்தலா? வயிறு கடித்தல் என்ன? வயிறு கடித்தல். ஓகே ரைட். மாட்டிலே பாலை கறக்கும் போது சரசரவென விழும் பால். இங்கு சரசர என்பது என்ன பிள்ளையே? இரட்டை இது எதுல வருகின்ற வசனம் பிள்ளையே? மூத்தம்மா. மூத்தம்மா என்ற பாடத்துல வாரது என்ன? அப்ப ஏன் இதை இரட்டை கிளவி என்று இனம் கண்டோம்? காரணம் என்ன? இதை இரட்டை அதுக்கு கருத்து வருது. சரியா சொல்லணும் அதனுடைய விளக்கத்தை. சரியா சொல்லணும் அதோட விளக்கத்தை. ஒரு சொல்ல பிரிச்சா கருத்து வராது. ஓ ஒரு சொல்ல பிரிச்சா கருத்து வராதது. அடுத்தடுத்து 2 சொற்கள் சேர்ந்து வரும் என்ன? பிரிச்சா பொருள் தர மாட்டாது. அப்படித்தானே? சரியா? ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வரும், பிரிச்சால் பொருள் தர மாட்டாது. ஓகே தானே? சரியா? ரைட். ஓகே. அப்ப அதுக்கும் அடுக்கு தொடருக்குமான வித்தியாசம் என்ன? அதுக்கும் அடுக்கு தொடருக்குமான வித்தியாசம் அடுக்கு தொடர் பொருள் தரும். பிரிச்சா பொருள் இரட்டை கிளவி பொருள் தராது. அப்படியா? ரைட் ஓகே. பாருங்க, கிழக்கு பிரதேச வழக்கில் துறவு எனப்படுவது என்ன? சிறுகேணி. சிறுகேணி, சின்ன குளம். தோட்டம் துறவு என்று சொல்லுவாங்க. துறவுண்டா அதாவது சிறிய நீர் துறையத்தான் துறவு என்று சொல்றது. அடுத்தது பாருங்க பிள்ளையர். சபையில் சொல்லத்தகாத சொல்லை மறைத்து வேறு வகையில் சொல்வது என்ன பிள்ளையர்? இடக்கரடக்கல். ஓகே, இடக்கரடக்கல். ரைட். 24 வரைக்கும் செய்யும்.
சரியா எழுதி முடிச்சாக்கள் 24 வரைக்கும். ரைட், ஓகே. பாருங்க, பின்வருவற்றுள் காரண இடுகுறி பெயராக அமைவது எது பிள்ளை? பறவை. பறவையா? இப்ப காரண இடுகுறி பெயர் என்ன? ஒரு காரணத்துக்காக வச்சுவேன். காரணம் கருதி வைக்கிறேன்னா அது காரண பெயர். இப்ப அந்த பெயர் சொற்கள்ல 3 வகை சொல்லுவோம் நாங்க. இடுகுறி பெயர், காரண பெயர், காரண இடுகுறி பெயர்னு 3 இருக்கு. இடுகுறி பெயர்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தொன்று தொட்டு வழங்கி வருகின்ற பெயர்களை இடுகுறி பெயர்னு சொல்லுவோம். இந்த நிலம் என்றது ஒரு இடுகுறி பெயர். ஏன்னா எந்த காரணமும் இல்லை அதுக்கு நிலம் என்று சொல்றதுக்கு. விளைச்சுதான். இந்த பறவை என்று சொல்றது என்னன்னா காரண பெயர். ஏன்னா பறக்குன்ற காரணத்தால நாங்க இந்த பறவை என்று சொல்றோம். இந்த மண்வெட்டி என்றதும் காரண பெயர். ஏன்னா மண்ணை வெட்டுறதுனால நாங்க மண்வெட்டி என்று சொல்றோம். அப்ப நிலம் என்றது இடுகுறி பெயர், இது ரெண்டும் காரண பெயர். இந்த முள்ளி என்றது சில நேரம் காரண பெயராக வரும், சில நேரம் இடுகுறி பெயராக வரும். அதுதான் நாங்க காரண இடுகுறி பெயர்னு சொல்லுவோம். இப்ப காரணம் கருதினா முல்லை உடையது எல்லாமே முள்ளி என்று சொல்லுவோம். காரணம் கருதாட்டி முள்ளி என்ற ஒரு தனிய தாவரம் ஒன்று இருக்கிறது. அதை நாங்க சொல்லுவோம் என்ன? இப்ப இது காரண பெயராகவும் வரும், இடுகுறி பெயராகவும் வரும். இதைத்தான் காரண இடுகுறி பெயர் என்று சொல்றோம். ஓகே, விளைஞ்சுதா? சார் ம், சொல்லுங்க. பறக்கிற அனைத்துக்கும் பறவைன்னு சொல்றல்ல. பறக்கிற அனைத்துக்கும் பறவை என்று சொல்றல்ல. டெபினிஷன் நாங்க உருவாக்கல அது ரேகா. இலக்கண நூல்கள் சொல்லுகின்ற விஷயத்தை தான் நாங்க செய்யலாம். சரியா? அப்ப பறவை என்றத அப்ப பறக்கிறதுனாலதான் பறவை என்று நாங்க சொல்லியிருக்கிறோம். நாங்க அதை லொஜிக்கலா பார்க்கல. அது விளங்குதா? பறக்கிறதுனால நாங்க பறவை என்று சொன்னோம். இப்ப பறக்கிற எது அப்ப நாங்க பட்டத்தை பறவை என்று சொல்லலாம்னு சொல்ல போறீங்க அப்படியா? ஓ சார். அப்படி லொஜிக்கா நாங்க யோசிக்கல இந்த விஷயத்த. என்ன கிரமர்ன்னு சொல்றது தொண்டு தொட்டு மாறதுதான் கிரமர். ஓகே ஓகே சார். சரி. அப்ப நல்லா கேட்டுக்கொள்ளணும். இப்ப பறவை என்று பெயர் வச்சாங்க ஏன்னா பறக்கிற காரணத்தினால, அது காரண பெயர். மண்வெட்டி என்று ஏன் பெயர் வச்சாங்கன்னா மண்ணை வெட்டுறதுனால, அதுவும் காரண பெயர். முள்ளி என்று சொல்றது முல்லை உடையதுதான் முள்ளி. ஆனா முள்ளி என்று தனி ஒரு தாவரம் இருக்கிறது. ஆகவே அது அந்த தாவரத்தை குறிக்கின்ற பொழுது இடுகுறி பெயராகவும், காரணம் கருதுகின்ற பொழுது காரண பெயராகவும் வரக்கூடியதுதான் இந்த முள்ளி. ஓகே, இது உங்களோட புக்ல இருக்கு. காரணமா முள்ளிக்கா? முல்லை உடையதும் முள்ளி. முட்களை உடைய தாவரம் எல்லாம் முள்ளி தானே. விளைஞ்சுதான். ரைட். அடுத்தது பாருங்க, தகரம் ஜி எனும் ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒலிக்கும் சொல். இப்ப தங்கம் என்று சொல்ற நேரம் ஜி சவுண்ட், பக்கம் என்று சொல்ற நேரம் கே சவுண்ட். சரியா? ஓகே. மேகம் என்று சொல்ற நேரம் சொல்லுங்க எச் சவுண்ட். கதவு என்று சொல்ற நேரம் கே சவுண்ட். ஓகே. அப்ப ஜி சவுண்ட் வந்து தங்கம். ஓகே தானே? ஓகே சார். அடுத்தது பாருங்க, நீ கூடாதவரோடு கூடி திரிகிறாய் இனி கெட்டாய். இது என்ன வலு என்று கேட்டிருக்கிறாங்க. கால வலு அமைதி. இது ஒரு வலு அமைதி, கால வலு அமைதி. அப்ப கெட்டாய்ன்னு சொன்னது காரணம் என்னன்னா, நீ கூட கூடாதாக்களோட கூடி திரிகிறாய், ஆகவே நிச்சயமாக கெட்டு போவாய் என்பதனாலதான் நீ கெட்டாய் என்று இறந்த காலத்துல சொல்லியிருக்கு. ஆகவே இது கால வலு அமைதி. வலு அமைதி என்றா என்ன? வலு என்றால் என்ன? வலு என்று சொன்னா, அதாவது திணைப்பால் என்னிடம் காலம் ஏதாவது உண்டு இயை படையாம, அதாவது எழுவாய்க்கு ஏற்ற மாதிரி வராம இயை படையாம வர்றத நாங்க வலு என்று சொல்லுவோம். வலு அமைதி என்று சொன்னா, அது பிழையாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால தொண்டு தொட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது வலு அமைதி. வலுவாக இருந்தாலும் பிழையாக இருந்தாலும் நாங்க அந்த இடத்துல அமைதி காக்கிறோம் என்றதுதான் வலு அமைதி. ஓகேயா? விளைஞ்சா? ஓகே சார். இது என்ன காரணத்தால வலு அமைதியாக இருக்கு?
அப்ப நிச்சயமாக கெட்டு போக போறாய் என்று சொல்றதை நான் விளைஞ்சுதா. ரைட், அடுத்த பாருங்க. யாருக்காவது விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள, என்ரேஸ் பண்ணுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். அடுத்த பாருங்க, பின்வருவற்றுள் எழுவாய் வெளிப்பட்டு தோன்றாத வாக்கியம். 50 வளையாது, 5 வளையாது 50 வளையுமா? ரைட், அதுல எழுவாய் இருக்கா பிள்ளைகள்? ரைட், மற்றதுல பார்ப்போமே நாங்க. பழக பழக பாலும் புளிக்கும். எது புளிக்கும்? பால். பால். அங்க எழுவாய் இருக்கேன, அப்படித்தானே? அழுத பிள்ளை பால் குடிக்கும். எது குடிக்கும்? அழுத பிள்ளை. அழுத பிள்ளை. இறக்க போனாலும் சுரக்க போ. யாரு போ? நீ. இங்க தோன்றாமல் வந்திருக்கிறது என்ன? அப்ப 5 வளையாதது 50 வளையுமா? எது வளையுமா? வளையாதது. ஓகேயா? அப்ப இதுக்கு சரியான விடை என்ன? நீ என்றது மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இறக்க போனாலும் சிறக்க போ. விளைஞ்சுதா? கண்டுபிடிச்ச முறை விளைஞ்சுதா உங்களுக்கு? ஓ சார். மற்றவங்க சொல்லுங்க எல்லாரும். ஓ சார். சார். ஓகே, இப்ப அடுத்த வினா பார்ப்போம் நாங்க. 25ல இருந்து அந்த 3 வினாக்கள் செய்யுங்க பிள்ளைகள் அவசரமா. ஓகே பிள்ளைகள் பாருங்க. பின்வருவற்றுள் விகுதியால் காலங்காட்டும் தெரிநிலை வினைமுற்று எது? உண்டான், உண்பான்,
பாடுகிறது, பாடும். எது பிள்ளைகள்? விகுதியால காலம் காட்டுகிறது எது? இப்ப உண்டான் என்றதுல இட்டான் காலம் காட்டுகிறது. ஆகவே அது விகுதியிலே இடைநிலை காலம் காட்டுகிறது. விளைச்சதா? உண்பான் என்றதுல இப் காலம் காட்டுகிறது. ஆகவே அது என்ன? இடைநிலை தான் காலம் காட்டுகிறது. சரியா? பாடுகின்றது என்றதுல கிறு என்பது காலம் காட்டுகிறது. அதுவும் இடைநிலை தான் காலம் காட்டுகிறது. ஆனா பாடும் என்றதுல என்ற விகுதி காலம் காட்டுகிறது. ஓகே, விளைஞ்சுதா? ஓகே. ஓகே அப்படியே ரைட். அடுத்த பாருங்க, பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெறும் சொற்றொகுதி தெரிநிலை வினை. கூறுவான், படிக்கிறான், எழுதினான். தெரிநிலை வினை என்றால் என்ன பிள்ளை? தெரிநிலை வினை என்றால் என்ன சொல்லுங்க. தெளிவாக காலத்தை காட்டக்கூடிய வினைகளை நாங்க தெரிநிலை வினைகள் என்று சொல்லுவோம். வந்தான், இருந்தான், படித்தான், எல்லாமே. நான் பேசுறது கேக்குதா? ஏன் சத்தம் இல்லாம இருக்கிறீங்க எல்லாரும்? கேக்குதா பிள்ளை நான் பேசுறது? ஓ சார். இப்ப தெரிநிலை வினை கிளியரா எல்லாருக்கும்? ஓகேயா? ஓ சார். ரைட். அடுத்த பெயரெச்சம். வந்த மனிதன், பாடிய பாடல், நடந்து வந்தான். ஆகவே இங்க ஒரு வினையெச்சம் வந்து சேர்ந்திருக்கு. பாத்தீங்களா? அதை கண்டுபிடிக்க மாதிரி பாத்தீங்களா நீங்க? அந்த எச்சத்தோட அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கணும். வந்த மாடு, வந்த மனிதன், வந்த பயணி என்று சொல்லலாம். பாடிய பாட்டு என்றுதான் வரும். ஆகவே அங்க பின்னுக்கு வந்ததெல்லாம் பெயர் சொற்கள் என்றதால அவை இரண்டும் பெயரெச்சம். நடந்து வந்தான் என்று தானே வரும். ஆகவே பின்னுக்கு ஒரு வினை சொல்ல கேட்டு வந்ததுனால இங்க வினையெச்சம் வந்திருக்கிறது. ஆகவே இதான் இப்படியாக அமைய போகுது. சரியா? இப்ப மண், கல், நட என்றது பகாப்பதங்கள். சால, உரு, நனி என்றது குறிச்சொற்கள். அது தெரிந்தானே எல்லாருக்கும் இல்லையா? ஓகேயா? ஓகே சார். ரைட். அடுத்த பாருங்க, நாடு ஓங்கட்டும். இதில் வரும் ஓங்கட்டும் என்பது என்ன வினை பிள்ளைகள்? வியங்கோல். வியங்கோல் வினை. வியங்கோல் வினை நாங்க எப்படி கண்டுபிடிக்க போறோம்? க, ய, இயர், அட்டும் எனும் விகுதிகளை பெற்று வந்தா அதை நாங்க வியங்கோல் வினை என்று சொல்லுவோம். இதுல அட்டும் என்றது வந்திருக்கிறது. ஆகவே இது வியங்கோல் வினை. யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா யாருக்கும்? ரைட். அடுத்தது பாருங்க, பின்வரும் வாக்கியங்களில் சேப்பாட்டு வினை வாக்கியத்துக்கு மாற்ற முடியாத வாக்கியம். நான் கவிதை எழுதினேன், என்னால் கவிதை எழுதப்பட்டது. அல்லது கவிதை என்னால் எழுதப்பட்டது. ஆசிரியர் வகுப்பறைக்கு சென்றார், வகுப்பறை ஆசிரியரால் வரப்பட்டது என்று வராது. என்ன மத்தத பார்ப்போமே. ஆனந்த சமரகோன் தேசிய கீதத்தை இயற்றினார். தேசிய கீதம் ஆனந்த சமரகோனால் இயற்றப்பட்டது. நீங்கள் நன்றாக ஓவியத்தை வரைந்தீர்கள். ஓவியம் உங்களால் நன்றாக வரையப்பட்டது. ஆகவே செயற்பாட்டு வினையாக வராத வாக்கியம் இது. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறீங்களா? ஓ சார். ரைட். ஓ சார். 29 பாருங்க, கிழக்கு திசை என்பது என்ன? உண்மை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, இரு பேரட்டு பண்பு தொகை. என்ன வரும்? இது பேரட்டு பண்பு. ஓ, இரு பேரட்டு பண்பு தொகை என்னன்னு சொல்லுங்க. இப்ப கதலி வாழை சொல்லுவோம், என்ன? அப்படி இல்லாட்டி சாரை பாம்பு சொல்லுவோம். அதே போல கிழக்கு திசை சொல்லியிருக்காங்க. இப்ப சாரை பாம்பு பாருங்கன்னு ஒரு பொது பெயரோட சிறப்பு பெயர் சேர்ந்து வாரது என்ன? இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம். இங்க பொது பெயர் வந்து திசை, அதுல கிழக்கு என்ற சிறப்பு பெயர் சேர்ந்து வந்திருக்கிறது. அதனால இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம். இதுல யாருக்கும் விளக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இதுக்கு வருகின்ற ஏனைய சொல்லுங்க. உண்மை தொகை என்ன? உண்மை தொகை என்றா என்ற இடைச்சொல் மறைந்து வந்திருக்கும். உதாரணத்துக்கு சேரனும் சோழனும் பாண்டியனும் என்றத சேர சோழ பாண்டியன் என்று வந்தா அது உண்மை தொகை. சரியா? ஓகே சார். ரைட். அடுத்து பாருங்க, அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்றொகுதி எது? அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இதுல ககர வரிசை கக்கா, கிக்கி, குக்கு, கெக்கே என்று தானே வரும் பிள்ளைகள். கக்கா, கிக்கி, குக்கு. அப்ப கீக்கு பிறகு கூ வரலாம், கூவும் வரலாம்,
இது அகராதி ஒழுங்கில் அமைந்ததுதான பிள்ளை இது. ஓ ஓ சார் சார். ரைட், ஓகே, நேரடியாவே வந்து சேர்ந்துட்டோம் உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, 31வது, போக்குவரத்து விதிகளை மீறிய வாகன சாரதிகளுக்கு போலீசார் என்ன செஞ்சாங்க? தண்டப்பணம். ஆஹ் பணம் விதித்தல். என்ன? கட்டுப்பணமா, வரிப்பணமா, சந்தா பணமா, தண்டப்பணமா? தண்டப்பணம் என்ன? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, கீறு என்பது நூலின் தொடக்கத்தில் அதன் ஆசிரியரால் எழுதப்படுவதாகும். என்ன பிள்ளை? முன்னுரை. 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 அப்ப அணிந்துரை ஆசிரியர் அல்லாத ஒருவர் எழுதுவார், அப்படித்தானே? ஓ சார். ஓ, மற்றது ரெண்டும் வந்து இந்த புத்தகத்தோட சம்பந்தப்பட்டதா இல்ல. அடுத்த பாருங்க, பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட அமளி துமளியால் கீறு சபை நடவடிக்கைகள் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. என்ன? சபாநாயகர். சபாநாயகர் சபை நடவடிக்கைகளை. அப்ப பார்லிமெண்ட்ல இருக்கிறவருக்கு என்ன சொல்லுவோம்? நாங்க சபாநாயகர் என்று சொல்லுவோம். என்ன? ரைட். இவ்வழியால் எவரும் செல்லக்கூடாது என போலீசார் தடை விதித்து போதும் ஆம்புலன்ஸ் வண்டிகளுக்கு கீறு அளிக்கப்பட்டது. என்ன? விதிவிலக்கு. விதிவிலக்கு. விதிவிலக்குன்னா அவங்களுக்கு மட்டும் என்ன, அந்த விதியில இருந்து மீறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. போலீசார் சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு விரைந்து சென்றிருந்தால் நிலைமையை தமது கட்டுப்பாட்டிற்குள் போலீசார் சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு விரைந்து சென்றிருந்தால் நிலைமையை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்க முடியும். கொண்டு வந்திருக்க முடியும். கொண்டு வந்திருக்க முடியும். கடும் வேலை பளுவுக்கு மத்தியிலும் நேற்று அவர் என் வீட்டுக்கு வந்திருந்தார். ஓகே, இந்த பாடலை பாருங்க பிள்ளைகள். தென் திசை பார்க்கிறேன் என் சொல்வேன் என்றன் சிந்தையெல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்குதடா. அன்று அந்த இலங்கை இணை ஆண்ட மரத்தமிழன் 12 திசை முகந்தும் தன் புகழை வைத்தோன். குன்றெடுக்கும் பெருந்தோழன் கொடை கொடுக்கும் கையான் புள்ள நரி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம் என் தமிழர் மூதாதை என் தமிழர் பெருமான் இராவணன் கான் அவன் நாமம் இவ்வுலகம் அறியும். அப்ப யார பத்தி பேசியிருக்குதுல? இராவணனை பத்தி. இப்பாடலில் கவிஞர் கூற விளைவது என்ன? தென் திசையில் இராவணனின் பெருமைகள். சரியா பிள்ளைகள்? அது சரியா? என்ன சத்தத்தை காணல? ஓகே. இப்பாடல் வெளிப்படும் உணர்ச்சி என்ன? துக்கமா, சோகமா, பயமா, பெருமிதமா? சொல்லுங்க. பெருமிதம். ஓகே. இங்கு இராவணன் பற்றி கூற்றுக்களில் பொருத்தமற்றது கொடை கொடுப்பவன், குள்ளநரி செயல்கள் செய்பவன், தமிழர்களின் மூதாதை, பெரும் புகழை வீரத்தையும் உடையவன். எது பொருத்தமற்றது? சொல்லுங்க. குள்ளநரி செயல்கள் செய்பவன். குள்ளநரி செயல்களை செய்பவன் என்றது பொருத்தமற்றது. ரைட். இப்ப 40வது வினாவை பாருங்க, நீங்களா செய்யுங்க.
முதலாவது ரைட், முதலாவதுன்னு சொல்றாக்கள் வேற யாரு? வேற விடைகள் இருக்கான்னு பாருங்க. ரைட், பிள்ளைகள் முதலாவது தான் சரியா? அப்படியா? ஓ சார். ரைட், ஓகே, முதலாவது. ரைட், ஓகே பிள்ளைகள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு மற்றொரு வகுப்புல சந்திப்போம். நாளைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் இருக்கு 9:30க்கு. ஜாயின் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி வைங்க லிங்க. நாளைக்கு எல்லாருக்கும் ஜாயின் பண்ணலாம் காலை 9:30க்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். Walaikum வலைக்கம் salam. சலாம். Allah